இப்போது நம்மை நாமே சோதித்து பார்ப்போம். தேவ வார்த்தையின் வெளிச்சத்தில் நம்முடைய நடக்கை எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். நாம் ஏதாவது தவறு செய்தால் நாம் பரிசுத்த ஆவியோடு செயல்பட்டு சரி செய்ய வேண்டும். ஆனால் நாம நம்மை நியாயம் தீர்க்க தேவையில்லை. நாம் எப்போதும் என்ன தவறு செய்கிறோம் என்பதை பற்றியே யோசிக்கிறோம். நாம் சற்று நேரம் 1 கொரிந்தியர் 4 கவனிப்போம். உங்களிடம் நீங்கள் எந்த விதமான உறவோடு இருக்கிறீர்கள்? நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். நீங்கள் உண்மையை அறிய வேண்டுமானால் அநேக மக்கள் தங்களுக்குள்ளே சரியான ஐக்கியமற்றவர்களாக இருக்கிறார்கள். ஆகவேதான் அவர்கள் மற்றவரிடம் சரியான உறவு கொள்ள முடிவதில்லை. நீங்கள் உங்களோடு சரியாக செயல்படாவிட்டால் மற்ற எவரோடும் ஒத்துப்போக மாட்டீர்கள். உங்களுக்கு உங்களையே பிடிக்கவில்லை என்றால் உங்களுக்கு யாருமே பிடிக்க மாட்டார்கள். உங்களை குறித்தே நீங்கள் குறை கூறினால் மற்றவர்களை குறித்தும் குறை கூறுவீர்கள். உங்களுக்கு நீங்களே கடினமாக இருந்தால் மற்றவர்களுக்கும் கடினமாக இருப்பீர்கள். நீங்கள் உங்களையே நியாயம் தீர்த்தால் நீங்கள் மற்றவர்களையும் நியாயம் தீர்ப்பீர்கள். தேவனுடைய இரக்கத்தை எப்படி பெற்றுக்கொள்வது என்று நீங்கள் அறிந்திருந்தால் நீங்களும் மற்றவர்களுக்கு இரக்கம் செய்வீர்கள். தேவனுடைய அன்பை பெற்றுக்கொள்ள அறிந்திருந்தால் நீங்களும் மற்ற மக்களில் அன்பு கூறுவீர்கள். மிக எளிதான காரியம். உங்களிடம் இல்லாத ஒன்றை நீங்கள் கொடுக்க முடியாது.